ஆழிமழை கண்ணா ஒன்றை நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேனோர் எம்பாவாய். இந்த பாசுரத்திலே ஆண்டாள் மழை கடவுளான வருண பகவானை நோக்கி பாடுகின்றாள். உலக நன்மைக்காக மழை வேண்டி நிற்கிறாங்க. ஆழி மழை கண்ணா ஒன்றை நீ கைகரவேல், கடலை ஆழுகின்ற மழை கடவுளே ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி, கடலுக்குள்ளே புகுந்து தண்ணீரை நல்லா முகந்து கொடு, வானத்தில் ஏறி ஊழி முதல்வனை உருவம் போல் மெய்கருத்து, உலகத்தை உண்டாக்கின அந்த முதல்வன் கண்ணனுடைய உடம்பு நல்லா கருத்து, மழை மேகங்கள் கருமையாக மாறும்னு அர்த்தம். அப்படின்னா பாழியன் தோளுடைய பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி, வலிமையான தோள்களை உடைய பத்மநாபனுடைய கண்ணனுடைய இன்னொரு பேர் பத்மநாபன்னு சொல்லுவாங்க. கையிலே இருக்கிற அந்த சக்கரம் போல மின்னலிட்டு வலம்புரி போல் நின்றதிர்ந்து, அவருடைய கையிலே இருக்கிற அந்த வலம்புரி சங்கு போல இடி முழக்கமிடுதான். தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல், தாமதிக்காம சார்ங்கம் கண்ணனுடைய வில், விஷ்ணுனுடைய வில் பேர் சார்ங்கம். சார்ங்கம் உதைத்த அந்த சார்ங்கம் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகள் போல இடைவிடாமல் மழையாக பொழிவாய், வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். உலகம் செழிக்க மழையை பொழிவாய், நாங்களும் இந்த மார்கழி நோன்பை மகிழ்ச்சியோடு கடைபிடிக்கிறோம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஊரில் ரொம்ப நாளாக மழை இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒருத்தங்க மழைக்கு காரணமான பெரிய அதிகாரி ஒருத்தர் இருக்கார். அவர் தன்னுடைய அலுவலகத்திலேருந்து கிளம்பி பெரிய டேங்கர் லாரியில் தண்ணி ரொப்பிட்டு அதை வானத்துக்கு ஏற்றி சத்தம் போட்டு சும்மா சரசரன்னு மழையாக கொட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்களா மக்கள். இப்போ விவசாயம் செழித்து மக்கள்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க இப்படி மழை பெஞ்சா. இந்த நல்ல காரியத்துக்காக நம்மெல்லாம் கூடியிருக்கோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த மழை அதிகாரி அப்படின்னா கண்ணன் தான். மழையை பொழிஞ்சு எல்லாரையும் நல்லா வாழ வைக்க முடியும் இல்லையா? ஸோ அப்படி கண்ணனை பார்த்து, மழைக்கு காரணமான தெய்வத்தை பார்த்து, அவன் கருமேகம் போல கருத்து, சக்கரம் போல மின்னி, சங்கு போல இடி முழங்கி, அம்புகள் போல மழை பொழிஞ்சு இந்த உலகம் வாழ அருள் புரியணும் அப்படின்னு ஆண்டாள் வென்றா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம்.